Okay, good morning, sir. So we are Trade MPS Automint Robot Trading Softwares. இந்த ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறோம். அதன் பிறகு இதோடைய ஸ்ட்ராட்டஜிஸும் அதோடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து TradeMPS.in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, அதில் லாகின் பண்ணணும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோபோ ட்ரேடிங்கே நாங்கள் வந்து வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லி அப்கிரேடட் அண்ட் ஆட்டோமேட்டட் வெர்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் உள்ள வந்தீங்கன்னா நாமளும் எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் எப்படி நம்ம ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், அந்த லாகின் கேம் இருக்கு இல்லையா, இதில் போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாகின் பண்ணதுக்கப்புறம் சைன்அப் கொடுத்து ஃபஸ்ட்டு புதுசாக வரவங்க சைன்அப் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க. நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய ஐடியில் உள்ளே போய்க்கிறேன். ஓகே, ஸோ இப்படி ஐடி போட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னோம்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வியூ பட்டன் கிளியராக காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டேஷ்போர்டு காட்டுதா? ஸோ டேஷ்போர்டு, ப்ரைஸிங், லாகின் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் எப்படி நாங்கள் ஒர்க் அவுட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார். ஸோ இது இந்த ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரேடிங் வியூ இருக்கு இல்லையா, இந்த ட்ரேடிங் வியூவில் இருந்து இந்த பிரிட்ஜை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருவோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்ஸ் இங்கே கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் எடுக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சிக்னல்ஸை நமக்கு வந்து ஆப்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதோடைய ஒர்க்கு நம்மளுடைய வெப்சைட். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த TradeMPS அப்படிங்கிறது ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜு. இங்கே இருந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய பிளாட்ஃபார்மையும் நம்மளுடைய புரோக்கர்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மோர் அண்ட் ஃபோரில் பார்த்தா புரோக்கர் இருக்கா, இந்த புரோக்கர், இதை ரெண்டையுமே வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து சிக்னல்ஸ் வரும், அந்த சிக்னல்ஸ் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வரக்கூடிய சிக்னல்ஸ் இங்கே இருந்து புரோக்கர் ஐடி மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பஞ்ச் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு டைம் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months 1 year சொல்லிட்டு பக்காவாக பேக் டெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் வர மாதிரி தான் வந்து இந்த சிக்னல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலர்ட் வரதில்லை, இந்த மாதிரி அலர்ட்டும் வந்துடும். ஸோ கரெக்டான டைமுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அந்த என்ன டைம் இந்த இடத்துல பைன்னு வருதா, இந்த இடத்துல சிக்னல் வரும்பொழுது இதே டைமுக்கு நம்மளுடைய வெப்சைட்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை, அதோடைய லாட் சைஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கணும், என்ன டைமுக்கு பை பண்ணணும் அப்படின்னு வந்துடும். ஒன்ஸ் சிக்னல் வந்து இந்த இடத்துல பை ஆனதுக்கு வந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு செல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஃபியூச்சர் கால்ஸே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். என்ன டைமுக்கு விற்கணும், 9:33க்கு விற்றுணும், என்ன ரேட்டுக்கு விற்கணும். ஸோ இதோடைய MTM அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூலேருந்து சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபியூச்சர்லேருந்து ஆப்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை இதுவே பிளான் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து 100% ஆட்டோமேட்டட் ரோபோ. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்குது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எவ்வளோ டைமிங் எல்லாமே அதுவே சூஸ் பண்ணிக்குது. ஸோ 100% ஆட்டோமேட்டடாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜிஸ் இங்கே இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை இங்கே கேப்சர் பண்ணி கொடுக்குது. இதில் இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த புரோக்கர் செட்டிங்ஸில் உள்ளே போனோம்னா நம்ம வந்து மல்டிபிள் கம்பெனிஸில் டைப் வச்சுருக்கோம். ஸோ Angel One, Alice, Jebu இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் அந்த Alice அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய கிளைண்ட் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அது கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் API கீ, இந்த 3 டீட்டெயில்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த பிரிட்ஜில் வந்து பஞ்ச் ஆகக்கூடிய ஆர்டர்ஸ், ஸோ நான் சொன்னாலே இந்த மாதிரி இது இங்கே வர்றது இங்கே இருந்து இந்த புரோக்கர் செட்டப் மூலிமா நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பஞ்ச் ஆகிடும். இங்கே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டில் ஆர்டர் பஞ்ச் ஆகாது. ஒரே ஒரு கண்டிஷன், மார்க்கெட் கண்டிஷனில் ஆர்டர் போடணும். அதாவது இங்கே 524க்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு இந்த ரோபோ சொன்னிச்சுன்னா அப்போ வந்து மார்க்கெட்டில் அங்கே 526 இருந்தாலும் சரி, 520 இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கு அங்கே வாங்கிடும். இதுதான் வந்து மோட் ஆஃப் ஒர்க்கு. இந்த பிளானிங்கில் தான் இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எத்தனை எடுக்கும் எல்லாமே வந்து கம்பல்சரி கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கிட்டே கொடுக்குறோம். அது வந்து டிசைட் பண்ணி குளோபல் மார்க்கெட்ஸு, இந்தியன் மார்க்கெட்ஸு, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு அதுவே முடிவு பண்ணி அதுவே ட்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து 100% ரோபோ ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சுயமாக வந்து யோசித்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு தவறே கிடையாது. நமக்கு இருக்க எமோஷனும் இங்கே வராது. அங்கே வந்து ப்ளஸில் தான் நமக்கு பக்காவாக பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மோட் ஆஃப் ஆக்ஷன் தெரிஞ்சுட்டீங்க இல்லையா? இப்போது ஸ்ட்ராட்டஜி அதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். மீதி ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுங்கிறவங்க 1 to 1 கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் HNI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பேக் டெஸ்ட் லாஸ்ட் 1 monthல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நியர்லி வந்து செப்டம்பர் 29, அதாவது 30ஆம் தேதி, அக்டோபர் 30, அக்டோபர் மாதம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுடைய ட்ரேடிங் டீட்டெயில்ஸ். இது என்னடா வந்து அப்படின்னு சொன்னால், பிஃபோர் எத்தனை கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிருக்கோ அந்த கேண்டில்ஸை வச்சு இந்த இடத்துல டேஸ் அதுவே கவுண்ட் பண்ணிக்கும். நம்ம எத்தனை நாளைக்கு வேணுமோ டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ லாஸ்ட் 1 monthல இந்த பேங்க் நிஃப்டி இன்டர்டே உடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 26,621 ரூபா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது லாஸ்ட் 1 month பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை லாங் செலக்ட் வந்திருக்கு, எவ்வளோ ஷார்ட்டில் ப்ராஃபிட் வந்திருக்கு, ட்ரேடு அனலைசிஸ், எத்தனை ட்ரேடு, எவ்வளோ ப்ராஃபிட்ஸு, எதில் ஆவரேஜ் வின்னிங் ரேட் என்ன, ஆவரேஜ் லாஸ் ரேட் என்ன, ரிஸ்க் ரேட் என்ன, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ட்ரேட் கடைசியாக வந்து என்ன டைமுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு, என்ன டைமுக்கு எக்ஸிட் ஆச்சு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ராட்டஜிஸ். அதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று லாங் பொசிஷன் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இது பேங்க் நிஃப்டிங்களா, ஐ வில் ஷோ யூ ஒன். இது வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா HNI ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் HNIங்கிறப்போ ஆனும் தான் நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா இது பொசிஷனல், ஒரு வருஷத்துக்கே வந்து 40-50 சிக்னல் தான் வரும். அந்த வகையில் பார்த்தா இது அக்டோபர் 14, 2024 நவம்பர் 11, 2025 1 இயருடைய டேட்டா. 1 இயரில் நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை சிக்னல் வந்துருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ நியர்லி 43 சிக்னல் தாங்க வந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஓவரால் ப்ராஃபிட் 2,35,000 ப்ரீவியஸ் ரெக்கார்ட் காமிச்சிருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ரோபோ ட்ரேடிங்கில் வந்து கேரண்டி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரிட்டர்ன் அஷூரன்ஸும் நாங்கள் கொடுக்கல. ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் பிரகாரம் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் அவ்வளோ ரிட்டர்ன்லாம் நீங்கள் கால்குலேட் போடாதீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து தவறு பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆல்கோ ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ 1 இயரில் நிஃப்டியோடைய பொசிஷனல் பொறுத்த வரைக்கும் 2,35,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரேட் 43. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சிக்னல் ஒன்று காமிக்கணும் அப்படின்னா அக்டோபர் 31 நவம்பர் மாதம் எக்ஸ்பைரி வந்திருக்கு. நவம்பர் 6ஆம் தேதி வெளியில் வந்திருக்கு. ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட், அதாவது புட்டுக்கால் தான் ஜென்ரேட் பண்ணி. இந்த இடத்துல என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னா இங்கே இண்டெக்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகுது, நமக்கு அங்கே ஆப்ஷனில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 25,906க்கு செல் பண்ணி 25,647க்கு வெளியில் வந்திருக்கு. நியர்லி 19,000 ஒரே ஒரு லாஸ்ட் ட்ரேடில் மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு 1 இல்லைன்னா 2 ட்ரேடு மட்டும்தான் இந்த பொசிஷனில் வரும். ஸோ இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மற்ற ட்ரேடிங் டீட்டெயில்ஸும் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்புகிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா சப்போர்ட் நம்பர்ஸ் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அவங்ககிட்டயும் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் டெமோ செஷன். தேங்க்யூ.